விஜய் அவர்கள் திரிஷா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும்ன்றது பொய்யான ஒரு விஷயம் சொன்னா நானே சொல்றேன். அது உண்மையா இல்லையா? அது உண்மைதானே? திரிஷா வீட்டுடைய நாய்க்குட்டி 14 அவர் போனது உண்மையா இல்லையா? செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, நயினார் அப்படி பேச மாட்டாரு, அவர் ஒரு மன்னிப்பு கேட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்க? அவர் பொய் சொன்னாருதாங்க மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்கறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? 10 லட்சம் கோடி கடன் பிளஸ் பொதுத்துறை 5 லட்சம் கோடி சொல்லி 15 கோடி கடன்ல இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த 15 லட்சம் கோடி எப்படி அடைச்சி மக்களுக்கு நலத்திட்ட பணி சொல்றதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல, தில்லு இல்ல, அறிவு இல்ல உனக்கு. நீ நாங்க 30% வாக்கு வச்சிருக்கோம். எங்க வாக்கு வச்சிருக்க? நாக்கு தான் வலிக்கணும். 30% எங்க வைப்ப? அங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி சுத்து வட்டாரங்கள், சிதம்பரம், நெய்வேலி, பண்ருட்டி, எங்க எல்லார்ட்டையும் மெசேஜ் புசியானது பேசுறாரு. தலைவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் சொல்ல போறாங்க, மாஸ்க் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை வெட்டி இல்லாம எல்லாரும் அந்த இடத்துக்கு வரா. ஷூட்டிங் பாயிண்ட் வந்தோன்னா இவர் கேரவன்ல ஏறி நின்று செல்ஃபி எடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதுக்கு நீங்க அதை பண்ணீங்க? ஆதவர்ஜினா வந்து விஜய முட்டா பீஸ் நினைச்சுக்கிறாரு, விஜய் ஆதவர்ஜினா முட்டா பீஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இரண்டுமே முட்டா பீஸ் தான், நமக்கு தெரியும். விஜயால் 15 நடிகர் கடன் நாங்க அடைச்சோன்னு ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தருமே இல்லைங்க. ஏன்னா இல்ல, எனக்கு தெரியும், நான் அவர் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஒருத்தருமே இல்ல. உன்னால 41 பேர் செத்து கிடக்குறாண்டா. வந்து என்னன்னு இலை வீட்டுல வந்து கேள்வி கேள்றா. ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அண்ணன் கல்யாணத்துக்கு போய் நின்று கை கொடுக்குற மானம் கட்டவனே எல்லா கேள்வி கேட்பாங்க இல்லையா? சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு ஆள் எனக்கு அவ்வளவு கோபம் வருதுங்க. நீ கோட்டு சூட்டை போட்டு நம்ம மேல்மட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போவ, உனக்காக உயிரிழந்தவனை எட்டி பார்க்கணும்னு சொன்னா என்ன மாதிரி போக்கு? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பாஜகவினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் ஜி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் குறித்து பேசிய அந்த கருத்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறிட்டு வருது. தாவேகா தரப்புல இருந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுக நேரடியாக திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சியினர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல எதனால சார் விஜய் வந்து திரிஷா வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறார்? இல்லை, அவர் ஒன்றும் பொய்யா எதுவும் சொல்லலை. கண்டனம் தெரிவிக்கிறதுனா நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்த அவர் பொதுவெளியில் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். அது வந்து பொய் கிடையாதுல்ல. இல்லை, ஒரு பெண்ணை பற்றி பொதுவெளியில் பேச அவர் அப்படி சொல்லலையே. அவர் சொன்னது கருத்தை நீங்கள் தயவுசெய்து உள்வாங்க. திரிஷா அவர்களுடைய நாயோடைய பிறந்த நாளுக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? நீங்கள் மாற்ற முடியுமா? அதை கீர்த்தி சுரேஷ் அவருடைய கல்யாணத்துக்கு திரிஷாவும் திரு விஜய் அவர்களும் பிரயாணப்பட்டு தனி விமானம்லாம் போனாங்களா இல்லையா? இதெல்லாம் இல்லைல்ல. இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பொது இல்லை, எதனா மறைக்கிறாங்களா? இதை கூட அந்த தனி விமானத்தில் திரிஷாவும் விஜயும் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த ஃபோட்டோவை வெளியிட்டதுனால ஒருத்தர் வந்து கடுமையாக அவங்க தண்டிச்சதாக கூட ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. அன்றைக்கி ஒரு மக்களினுடைய தலைவராக நீங்கள் அறியப்பட்டவர், மக்களுக்காக நீங்கள் வாழணுன்றீங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுவும் நடந்திருக்கிறன்றத மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு? திரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்கினா 41 பேர் செத்ததுக்கு நீ போல, திரிஷாவுடைய நாய் வீட்டு பிறந்த நாளுக்கு நீ போவியா? கோவம் வருமா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பேர் உனக்காக உயிரை கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஒவ்வொரு விக்கிரவாண்டில் 3 பேர் செத்தான், மதுரையில் 2 பேர் செத்தான், ஒவ்வொரு நாள் ஒருத்தர் செத்துருக்கான், நேற்று சேலத்தில் ஒருத்தர் செத்துருக்கான். இத்தனை பேரை பலி கொண்டு நீங்க ஒரு அரிசி கதிரிப்பா, அதாவது கிட்டத்தட்ட 50 பேரை பலி கொண்டு அந்த சமாதி மேல நீங்க கட்சி நடத்துறீங்க. இது முழுசா சொல்லிடுறேன். அந்த கட்சி நடத்துற நீங்க அந்த 50 பேர் பலி கொண்டவருக்கான இரங்கல் கூட்டம் நடத்திருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நீங்க 41 பேர் கரூரை மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. விக்கிரவாண்டில 3 பேர் செத்தான், இரங்கல் தெரிவிக்கல, வீட்டுக்கு போல, பாடி அங்க கொண்டு வந்து நான் இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டு திரிஷாவோட நாய்க்குட்டியோட 14 மட்டும் நீங்க போனீங்கன்னா சாமானியன் ஒருத்தர் கோவம் வருமா இல்லையா? அதுதான் வெளியிட்டு இருக்காரு. திரிஷா வீட்டை விட்டு வெளியில வாங்க. அவ்வளவு பெரிய சோகத்திலையும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தை நீங்க போனீங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? அதை மறுக்க முடியாதுல்ல. பொங்கலை யாரோட கொண்டாடுறீங்க? கீர்த்தி சுரேஷோட கொண்டாடுறீங்க. அதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. கிறிஸ்துமஸை மட்டும் கிறிஸ்தவ பெருமக்களை கூட்டி வச்சு கிறிஸ்தவ மக்கள் வாழணும், கிறிஸ்துமஸை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அது தாவேகா பேரத்தை மாற்றி கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 41 பேர் செத்துட்டாங்க, சோகத்தில் இருக்கும். தீபாவளி கொண்டாடாதீங்க. 41 பேர் செத்துட்டாங்க, பரவாயில்ல, கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஜேபிஆர் பொண்ணுவா, ஜான் ஆரோக்கியசாமி வா, ஜான் புருட்டோவா, ஆற்காடு இளவரசர் வா, எல்லாரையும் வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு கேக்லாம் வட்டி குதூகலமா கொண்டாடுறோம். டப்புக்குன்னு இது பொங்கல் வந்தோன்னா டொங்கின்னு வந்துட்டு நம்ம சோகத்துல இருக்கோம், பொங்கல் கொண்டாடக்கூடாது. என்னையா
கொண்டாடக்கூடாதுன்னா எல்லாரும் தான் கொண்டாடக்கூடாது. நீ தீபாவளி கொண்டாட மாட்ட, பொங்கல் கொண்டாட மாட்ட, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம்னா உங்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லாம என்ன சொல்றது? சொல்லுவாங்களே அது. இல்லை சார், இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை வைங்க, இது ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒரு நல்ல உறவை வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பொதுவெளியில பேசலாமா அப்படின்னு கேட்குறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு அதுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தேன். அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியே சொன்னாரா? இல்லை, நாளைக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல சார். ஏங்க ஆதாரம் இருக்குங்க. திரிஷாவோட நாய்க்குட்டி பிறந்தநாளுக்கு விஜய் போன ஆதாரம் காணொலி இருக்குங்க, போய் பாருங்க. நீங்க ஏங்க ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க? திரிஷா வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு அவர் சொல்றது என்னன்னா, நீங்கள் நாய்க்குட்டிக்கெல்லாம் நீங்க பிறந்த நாளுக்கு போறீங்களே, வெளியில வந்து மக்களை சந்திங்க, மக்களோட மக்களா கலந்துக்கங்க. நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றீங்க, ஆனா எம்ஜிஆர் பண்ண எந்த விஷயமும் நீங்க பண்ணலையே. அடிப்படையா நீங்க அரசியல் வரதுக்கான முதல் தகுதி என்னங்க? தனிநபர் ஒழுக்கம் தானே முதல் தகுதி. தனிநபர் ஒழுக்கமே எனக்கு இல்ல. நான் திரிஷா வீட்டுக்கு போவேன், கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போவேன், நான் சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா வந்து மேடையில ஏறணும்னா இவங்களை தாக்கி பேசுவோம், அவங்களை தாக்கி, எல்லாம் இரவல் தலைவர்களை வைத்துக் கொண்டு ரிட்டையர் ஆனவர்களை கட்சியில் சேர்த்து கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கட்சி நடத்துற மாதிரி எல்லாரையும் தொட்டிக்கினாங்க. நீங்க நாயனாருடைய பேச்சினுடைய கண்ணியத்தை நீங்க தயவுசெய்து உணருங்க. அமித்ஷா அவர்கள் வந்து புதுக்கோட்டையில வந்திருக்காரு, பேச்சு போயிட்டு இருக்கப்ப கூட 41 பேர் செத்ததற்கான காரணம் திமுகன்னு சொன்னாரு. தாவேக்கான்னு எந்த இடத்துலையும் சொல்லல. நீங்க அவர் கண்ணி எவ்வளவு ஃபாலோ பண்ணாரு எனக்கு தெரியும். அவர் எந்த இடத்துலையும் தாவேக்கா ஒரு வாட்டி கூட தொட்டது இல்லைங்க, எந்த இடத்துலையும் தொட்டது இல்லைங்க. அமித்ஷா இருக்க மேடையிலையும் சொன்னார். அது நீங்க எப்படி சொல்லலாம்னு கூட திமுக கேட்டுச்சு. பாதுகாப்பு குறையின் மேலதான் இறந்தாங்க. 2 பேர் வந்து தன்னிச்சையா சப்போர்ட் கொடுத்தாங்க. நீங்க 41. அந்த நன்றி இல்லாதவர் விஜய், அந்த நன்றி இல்லாதவர் சொல்றேன். ஏங்க அரசியல்ல வந்து பதவிக்கு வரணும்னா நீங்க எதை வேணா செய்வீங்களாங்க? ஏங்க நீங்க 41 பேர் செத்துட்டா நீங்க வந்து திருச்சியில இருந்து ஓடி போய் வீட்டுல உட்காந்து துக்கம் அறிவிக்கிறோம். 70 நாள் விட்டு வெளியிலே வரல. அந்த 71 நாள் உங்களுடைய தாவேகா தொண்டர்களை பாதுகாத்தது யார்? அன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த பாஜகவும் அஇஅதிமுக தன்னிச்சையான தொண்டர் எடப்பாடியோட கூட்டத்துக்கு வந்தானா இல்லையாங்க? அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்குமா இல்லையாங்க? இல்ல சார், நாஞ்சில் சம்பத் என்ன கேட்கிறாருன்னா, நாங்க அறிவாலயத்தை அடிக்கிறோம், கமலாலயத்துக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்கிறாரு. யாது? நாஞ்சில் சம்பத் அவர்கள் கேட்கிறார். ஏங்க இப்ப அவர் வந்து இது நாள் வரையும் விஜய் வந்து ஏடிஎம்கே உள்ள வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏடிஎம்கே வரல, ஏடிஎம்கே ஜெல்லால். இப்ப காங்கிரஸ்க்கா இலவகாத்தக்கிலியா இருக்கிறார். இதற்கிடையில் இதுவரையும் ஏடிஎம்கே பற்றி விமர்சனம் பண்ணாத விஜய் அவர்கள் நேற்று ஒரு விமர்சனம் பண்றார். என்ன பண்றாரு? எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில சொகுசா இருந்துகிட்டு தான் பெரிய தலைவர் மாதிரி கட்டமைப்பு போறாங்க. உங்களுக்கு மனசுல தில்லு இருக்கா? உங்களுக்கு திராணி இருக்கா? என்ன மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு 30% ஓட்டு இவர் வாங்கின மாதிரியே கனவுலகத்திலே வாழ்றாரு. இன்னும் எலெக்ஷன் வரல, நிக்கவும் இல்லை, கனவுலகத்துல ஓடுறாரு. 30% வாங்குறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா, தில்லு இருக்கான்னு கேட்டா அப்ப எதிர்வினை ஆற்றுவாங்கல்ல. இவர் வந்து வானத்துல இருந்து பிறந்த டெஸ்ட் பேபியா, இல்ல இயேசு புரான் மாதிரி தேவ தூதரா? தந்தையாருடைய ஃபர்ஸ்ட் 3 வீட்டை வித்து இவரை இந்த மூஞ்செல்லாம் எதுக்கு நடிக்க வருதுன்னு கேட்டவங்களாம் நான் பார்த்திருக்கேன். அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அதையெல்லாம் உடைத்து அவர் இன்னைக்கு வந்து விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல நகர்ந்திருக்காருன்னா அதற்கு காரணம், முதல் காரணம் அவருடைய தந்தையார் S.A. சந்திரசேகரன். 2வது காரணம் அவருடைய மேனேஜர் P.T. செல்வகுமார். இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டார். விஜய் மேல பிணக்கம் ஏற்பட்டு திமுக சேர்ந்துட்டார். அவர்கள் ஒவ்வொரு கம்பெனியா போய் இவருக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. ஹீரோ சான்ஸ் கேட்டு அவங்க பாடுபட்டாங்க. அந்த நன்றி உணர்ச்சி அவருக்கு இல்ல. அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கல, கூட இருந்தவனை பார்க்கல. இன்றைக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி வந்திருக்கு பாருங்க. அவருடைய கூட இருந்து அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா வேலை செஞ்சவன் அவ்வளவு பேட்டி கொடுத்துருக்கான் அவரை பத்தி. யாருன்னா ஒருத்தர் வெளியில போய் விஜயால ஒரு ப்ரொடியூசர், நான் விஜயால தான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன், நல்லா இருக்கேன் சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த காணொலி பார்த்திருக்கீங்களா? யாருன்னா ஒரு தொண்டர் போய் விஜய் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணி என்னை படிக்க வச்சு என்ன டாக்டர் ஆயிருக்காரு பார்த்திருக்கீங்களா? எதையுமே செய்யலைங்க. சுயநலவாதிங்க அவரு. அந்த 71 நாள் உங்களை பாதுகாத்த ஒரு நன்றி இல்லாம பொது வழியில வந்து நீ எல்லாம் வந்து நானா கட்சி ஆரம்பிச்சு, நானா கட்டமைப்பு ஆரம்பிச்சு 30% வாக்குக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அது சீமானுக்கு பொருந்துமா இல்லையா? சீமான் பின்னாடி யாருன்னா இருந்தாங்களா? அவர் பின்னாடி தலைவர் இருந்தாரா? தமிழ் தேசியத்தை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? அவரு இன்னைக்கு 8% ஓட்டு தனிச்சு நின்று வாங்கிட்டு தான் இருக்காரு. அப்ப விஜய் அது மாதிரியா? இத்தனையும் விஜய் பெரிய பின்பலம், பணம் பின்பலம் கொண்ட ஒரு ஆதவ அர்ஜுனான்றது மாட்டியினுடைய மருமகனாக பணம் கொடுத்து அவனை வச்சு மிளகா அரைச்சிட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனா வந்து விஜய முட்டா பீஸ் நினைச்சுக்கிறாரு, விஜய் ஆதவ அர்ஜுனா முட்டா பீஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனா 2மே முட்டா பீஸ் தான், நமக்கு தெரியும். ஏன் தெரியுமா? இவர் அந்த ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இன்னும் யாரா இருக்காங்க, ஜான ஆரோக்கியசாமி, இவர்களுடைய உழைப்பை சுருண்டி நம்ம முதலமைச்சர் ஆகலான்ட்டு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் முட்டா பீஸுக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். இந்த 5 பேரும் இந்த முட்டா பீஸை வச்சு எவனையும் உள்ள வராம நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டன்னு எல்லாரும் கிட்ட போறானுங்க. அது மாற்று இல்ல. அப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் திரு சீமான் அவர்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? அவருக்கு சொத்து இருக்கா, பெரிய பின்புலத்தை சேர்ந்தவர் 8% வாக்கு வாங்கினாரா இல்லையா? நீங்கள் உங்கள் தந்தையார் இனிஷியல் எடுத்து நீங்க செல்லா காசு
அரசியல்ல நீங்க என்ன மாதிரி கட்டமைப்புல இருக்கிறீங்க? உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா உண்மையான தலைவர் உங்கள்ட்ட இருக்கிறாங்களா? எல்லாம் இரவல் தலைவர் தானேங்க. ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டாக்டர் தமிழிசை அவர்கள் பேசும்போது விஜய்க்கு 15% வாக்குகள் கிடைச்சா கூட அது பூஜ்ஜியமா தான் கருதப்படும், அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட டாக்டர் அது கூட நாயனார் அவர்கள் வரவேற்கிறேன்னு சொன்னாருங்க. நாங்க அவங்க மேல எந்த சேற்றை வீசலைங்க. திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். 1967 அண்ணாதுரை கூட்டாஞ்சோறு கூட்டணி அமைத்த மாதிரி 2026 அமைத்து திமுக வென்றெடுக்க வேண்டும் தான் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு. 2021 சட்டமன்ற எலெக்ஷன்லயும் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னாரு, விஜய் திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். இப்ப கூட அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று வரையும் நம்ம எதுவுமே இல்லை. என்றைக்கு நீங்கள் இறங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஊழல் கட்சி நீங்க அடிக்கிறீங்களோ, என்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பர்சனலா பண்றீங்களோ, இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். நாயனாருக்கு தானே பொருந்தும். நீங்களா தனியா கட்சி ஆரம்பிச்சு நீங்களா மக்களிடம் சென்று வாக்கு சேர்த்து 30% ஓட்ட பண்ற மாதிரி இது இருக்கா திராணியா இருக்கான்னு கேட்கறது திமுக எப்படி பொருந்துதோ, ஏடிஎம்கேக்கு எப்படி பொருந்ததோ பாஜகவுக்கும் பொருந்தும்ல. இப்ப விஜய் இனிமேல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவே மாட்டார் அப்படின்னு தெளிவா புரிஞ்சதுனால பாஜகவும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாங்க. நம்ம தாக்கலங்க. அதான் சொன்ன உங்களுக்கு புதுக்கோட்டை கூட்டத்திலையும் மற்ற கூட்டத்திலையும் இதற்கு காரணம் திமுக தான் இன்னைக்கு வரையும் வலியுறுத்திட்டு இருக்கோம். நம்ம விஜய் ஸ்கிரீன்லேயே கொண்டு வரல. நீங்க வாலண்டியரா வண்டியில ஏறி அவர் என்ன விஜய் நினைக்கிறாருன்னா, ஊழல் கட்சின்னு அதிமுகவை சொன்னா அதிமுக ஓட்டை எடுக்கலாம், பாசிச கட்சின்னு பாஜக சொன்னா பாஜக ஓட்டை எடுக்கலாம், கொள்கை எதிரின்னு சொன்னாலும் இந்த ஓட்டை எடுக்கலாம், திமுக ஊழலான ஒரு கட்சின்னு சொன்னா அந்த ஓட்டை எடுக்கலாம், எல்லா ஓட்டையும் எடுக்கலாம்னு யாரோ தப்பான ஒரு கட்டமைப்பு சொல்றாங்க. அரசியல்ல கம்ப எதிரிய தீர்மானிச்சாங்க கம்ப சுத்தணும். நீங்க சுத்தி எதிரி வச்சு கம்ப சுத்த நீங்க அடிபட்டு சாவீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், விஜய் புரிஞ்சுக்கணும். எதிரி இலக்கு பண்ணிக்கணும். இப்ப எங்க இலக்கு என்ன? தேசிய ஜனநாயக கூட இலக்கு என்ன? திமுக வீழ்த்தணும். முடிஞ்சு போச்சா? திமுக வீழ்த்துற எந்த கட்சியும் வாங்க அடிங்க, டேரா அடிச்சு போயிட்டே இருக்கு. இதான் எங்க இலக்கு. திமுக இலக்கு என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்துறோம். அவங்க ஒரு டேரா போயிட்டு இருக்காங்க. இதானே இப்ப விஜயோட இலக்கு என்ன? கம்ப வச்சுக்கிட்டு பாஜகவை தட்டுறாரு, அஇஅதிமுக தட்டுறாரு, டிஎம்கே தட்டுறாரு, நாம் தமிழர் தட்டுறாரு, எல்லாரும் தட்டிட்டு இருந்தாருன்னா 5 பேர் ஒண்ணு சேர்த்து உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணுவாங்க. கம்பை ஒரு இடத்துல தான் சுத்தணும். இது விஜய் புரிஞ்சுக்கணும். தப்பான அவருக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாங்க, நீங்க அவர்களை தொட்டீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு வந்துடும், இவரை தொட்டா இந்த ஓட்டு வந்துடும், நாம் தமிழரை தொண்டா அந்த ஓட்டு, எந்த ஓட்டு உங்களுக்கு வராது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருமே பயனாளிகள். இதை புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கலுங்க. இங்கே வாக்கு செலுத்துவர்கள் எல்லாரும் பயனாளிகள். நீ கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்துல லட்சக்கணக்கான பேர் இங்க 20 கிலோ அரிசி வாங்கிட்டு இருக்கான், பிஜேபியோட பயனாளி. முத்ரா தோட்டத்துல லட்சக்கணக்கான பேர் இங்க முத்ரா லோன் வாங்கிட்டு இருக்கான், பிஜேபியோட பயனாளி. உஜ்வாலா திட்டத்துல கேஸ் ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கான், பயனாளி. இதுக்கு ஆவாஸ் யோஜனா திட்டத்துல இலவச வீடு வாங்கிட்டு இருக்கான், மோடி அவர்கள் திட்டத்துல பயனாளி. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஜிராம்ஜி திட்டத்துல 100 ரூபாய் வேலைவாய்ப்பு திட்டத்துல மத்திய அரசு கொடுக்குற நிதியை வாங்கி அவன் வேலை பெற்று இருக்கிறான், பயனாளி. திமுகவுக்கும் பொருந்தும். திமுகவும் சில புதுமை பண்ணி தரேன், மகளிர் உரிமை தொகை தரேன், தவப்புதல்வன் திட்டம் தரேன், காலில் சோறு போடுறேன், அக்ஷயா சோறு போடுறேன்னு சொல்லி பயனாளி. ஏடிஎம்கே என்னென்ன செஞ்சாங்க? முன்னாடி தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, ஸ்கூட்டருக்கு 25 லட்சம் மானியம் கொடுத்தாங்க, தொட்டில் குழந்தை, நீட்டுக்கு விலக்கேட்டு கிடைக்கலன்னா 7.7% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து 11 மருத்துவ குழு. இவர்கள் எல்லாம் 7.5% யார் யார் கவர்மெண்ட்ல படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க டாக்டர் படிக்கிறாங்களோ அவங்க 5 வயசு எல்லாமே இலவசம். அவரெல்லாம் பயனாளி. தாவேக்காவை சேர்ந்த ஒரு பயனாளி நீங்க காட்டுங்க. சரி, இப்ப தாவேக்காவினர் என்னன்னு சொல்றாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன்னு சொல்றாரு, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது 100க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் சுயேட்சையா நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம், சில ஊராட்சிகளை நாங்க கைப்பற்றிருக்கோம், இதெல்லாம் எதுவுமே தெரியாம அதெல்லாம் காமெடிங்க. அது அரசியல் தெரியாத ஒரு குறுமுட்டைப்பட்ட அவர் சொல்லுங்க. விஜய் எந்த இடத்துல என்னுடைய புகைப்படத்தையே என் கொடியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? மக்கள்கிட்ட சொல்ல. அவங்க அப்பா மேலே கேஸ் போட்ட புண்ணியம் வாங்க அவரு. அவங்க அப்பா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவனே என் முகத்தையோ என் மன்ற கொடியோ யூஸ் பண்ணா அவருக்கு நாங்க ஜெயிலுக்கு போவோம்னு சொல்லி நோட்டீஸ் அமிச்சு அதோட வெறுத்து போனவர் தான் அவங்க அப்பா. சொந்த அப்பன் மேலே கேஸ் போட்ட புண்ணியம் அவர் அறிவார்ந்த சிந்தனையுடைய மாதிரி பேசுறாரு. சொந்த அப்பா மேலேயே வழக்கு தொடுத்தவர் விஜய். அதுக்கப்புறம் தான் அவர் ஒதுங்கினாரு, புசியானது உள்ள வந்தாரு. யார் யார் ஜெயிச்சாங்களோ அந்த டைம்ல சுயேட்சையா அவர்கள் எல்லாம் விஜயோட அபிமானியா இருந்தவங்கன்னா, சார் நாங்க ஜெயிச்சிட்டோம் சார், நாங்க உங்களோட ஃபேன் சார், அப்ப எல்லாரும் வாங்கன்னு சொல்லி குரூப் போட்டோ எடுத்து இவங்க எனக்கால ஜெயிச்சாங்கன்னு அடிச்சார். இவங்க ஜெயிச்சான்னு சொன்னாங்களா? இவங்க ஜெயிச்ச அந்த 100 பேரே வச்சுக்கோங்க, அந்த 100 பேரு விஜயோடைய புகைப்படத்தையோ விஜயோட கொடியோ அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தினாங்களா? இல்லல்ல.
அப்புறம் எப்படி நீங்க சொந்த கொண்டாடுறீங்க? நீங்கள் இன்னொருத்தன் ஜெயிச்சவங்கலாம் உட்கார வச்சுக்கிட்டு அவன் விஜயோட ஃபேனா இருந்து ஒரு செல்ஃபி போன் கிடைக்குது, ஒரு செல்ஃபி போட்டோ கிடைக்குதாலும் வந்து நிக்கிறான், போட்டோ எடுத்துட்டு என்னாலதான் இவங்க ஜெயிச்சான்றாங்க. இப்பயும் சொல்றேன், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டா போன சரித்திரமே கிடையாது. ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் கூட இன்றைக்கு தாவேக்காக்கு இங்க கிடையாது, ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் கிடையாது, ஒரு வந்து எம்பி வேட்பாளர் கிடையாது, யாருமே கிடையாதுங்க. இல்லாட்டி எதனா ஒரு பேசிக் அறிவு இருந்தாருன்னா 30% நாங்கள் வைத்திருக்கோம் எந்த குறுமுட்டையாவது சொல்லுவானாங்க? ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணாதவன் எந்த குறுமுட்டைனாலும் பொது வழியில சொல்லுவாங்க 30% ஓட்டு எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு. உனக்காக கூடுற கூட்டம்லாம் யார் கூடுறா? நேத்து போடுறாங்க, நேத்து ஒரு செத்து போறான், அவன் பேர் என்ன, ரஷிமா சூரஜ். எதுக்கு அவன் கூடனா? நீங்க சொல்றீங்களே நாங்க QCR கோடு கொடுத்தோம் அனுப்புவோம், ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவோம், நிர்வாகிகளை மட்டும் தான் அனுப்புவோம். சூரஜ் உங்க நிர்வாகியா? சேலம் மாவட்ட தலைவராக அவரு யாருங்க அவரு? நல்லா இதுல புரிஞ்சுங்க, இந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுங்க. கூட்டம் சேரல, கூட்டத்தை சேர்க்கிறாங்க. கூட்டம் சேரவில்லை, அவங்க கூட்டத்தை சேர்த்த வித்த எனக்கு தெரியும். விஜய் வந்து அந்த நம்ம புலிப்படத்துல வந்து 15 கோடி வந்து மறைச்சிட்டாரு சொல்லி 1.5 கோடி அவருக்கு வந்து அபதாரம் போட்ட பிறகு அவர்கள் விசாரணை பண்ணணும் இன்கம் டாக்ஸ் வரப்ப அவர் மாசு படப்பிடிப்புல நெய்வேல் இருக்கிறார். முத நாள்ல நெய்வேல் இருக்கிறப்ப போய் விசாரிச்சாங்க, தூக்கி விஜயத்துக்கு நடுவில் போட்டாங்க. இந்த பக்கம் ஒரு அதிகாரி, இந்த பக்கம் அதிகாரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மறுநாள் விசாரணைக்கு வருவன்றப்ப விசாரணைக்கு அவங்க வந்து நெய்வேலிக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி சுத்து வட்டாரங்கள், சிதம்பரம், நெய்வேலி, பண்ருட்டி, எங்க எல்லார்ட்டையும் மெசேஜ் புஷியானந்த் பேசுறாரு, தலைவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வர போறாங்க, மாஸ்க் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை வெட்டி இல்லாம எல்லாரும் அந்த இடத்துக்கு வரா. ஷூட்டிங் பாயிண்ட் வந்தோடனே இவர் கேரவன்ல ஏறி நின்று செல்ஃபி எடுத்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதுக்கு நீங்க அதை பண்ணீங்க? கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்ல, வர வைத்து உங்கள் கூட்டத்தை மிகைப்படுத்தி காட்டுறீங்க. அது வந்து இப்ப கரூர் மேட்டர் வெளியே வரப்போகுது. நீங்க வந்து கரெக்டான டைமுக்கு வந்தீங்கன்னா 41 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. 41 பேர் செத்ததுக்கான ஒரு அனுதாபம் உங்க மனசுல இருக்காங்க. நீங்க எப்படிங்க போய் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? எப்படிங்க நீங்க போய் கீர்த்தி சுரேஷ் வீட்டுல போய் பொங்கலை கிண்டுறீங்க? எப்படிங்க நீங்க கீர்த்தி சுரேஷோட திருமண விழா கலந்து விடுறீங்க? உங்களுக்கு மனசுல அப்ப ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா செத்தா சாக, அதை பத்தி எனக்கு கவலை. ஒண்ணு நானா வர சொன்னேன், அதோட வெளிப்பாடுதான். மக்களுடன் கலக்காத ஒரு தலைவர், மக்களுக்காக அழாத எந்த தலைவரையும் இந்த வரலாறு புறக்கணிக்கும். ஒருவேளை ஜனநாயகன் படத்துல பாஜக தான் நமக்கு நெருக்கடி கொடுக்குது, அதை நேரடியா பேச முடியலங்கிறதுக்காக இப்படி விஜய் பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஜனநாயகம் படம் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஜனநாயகம் படத்துக்கும் பாஜகவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ரிவர்ஸ் கமிட்டியை 2 நாள்ல அவங்க வந்து அனுமதிச்சிருந்தாங்களா, இந்நேரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். கூட இருக்க ப்ரொடியூசருக்கு அதை வந்தவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா அவருக்கு வாட்ச ப்ரொடியூசரும் அப்படி இருக்குதான். எல்லாமே முட்டா பீஸா இருந்து தேவையில்லாம போய் கோர்ட்டுக்கு போயிட்டு நீ பருத்தி முட்டை குடோன்ல வந்துக்கிறான். இங்க இருந்து சிங்கிள் பெஞ்ச் இருந்து டபுள் பெஞ்ச் போய், டபுள் பெஞ்சில இருந்து சுப்ரீம் கோர்ட் போய், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சிங்கிள் பெஞ்ச் வந்து, சிங்கிள் பெஞ்சில இருந்து டபுள் பெஞ்சில இருந்து மறுபடியும் சிங்கிள் பெஞ்ச் வந்து கேஸை வாபஸ் பெறணும்னு போய் பெரிய பெரிய வழக்கறிஞர்களுக்கு பணத்தை கொடுத்தது இல்லாம இன்னைக்கு பொங்கலுடைய வசூலையும் கெடுத்ததுதான் மிச்சம். இன்றைக்கு அந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப கூட சொல்றேன், வடக்கை அவர்கள் வாபஸ் பெறதுக்கான முதல் காரணம் அமேசான் பிரைம் வீடியோ. அவன் சொல்லிட்டான், ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு காத்து பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டானுங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் ரிலீஸ் ஆன குறிப்பிட்ட டேட்ல இருந்து ஓடிடி அவன் ரிலீஸ் பண்றான்ட்டான். நீங்க இதுல சென்சார் ஆகல, ஓடிடிக்கு சென்சார் தேவையில்ல, ரிலீஸ் பண்ணிக்கிறேன், உங்களால் வெயிட் பண்ண முடியாது, அவன் ப்ரெஷர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வேற வழியே இல்லாம இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ரிவர்ஸ் கமிட்டி போட சந்திச்சிருக்காங்க. தவிர இதுல பாஜகவோட தலையீடு என்ன இருக்கு? பாஜக பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஏங்க, பராசக்தி படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்ப நிதி எடுக்கிற எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்றாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? இன்னைக்கு எல்லா படமும் ரெட் ஜெயின் படம் சென்சார் போய் தான். ரெட் ஜெயினுக்கு வந்து சென்சார் பண்ண மாட்டேன்னு சொல்றோமா? சன் டிவிக்கு சென்சார் பண்ண மாட்டேன்னு சொல்றோமா? எல்லா படமும் போய் சென்சாரோட சினிமா கோட் ஆஃப் ஆக்ட் படி எந்த படம் இருக்கோ அது ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வேண்டுமென்றே விளம்பரம் தேர்தல் நினைச்சீங்க, இதை வச்சு ஒரு பூம் கிளப்பலாம். நம்ம வந்து தடையை மீறி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிவிட்டது, விஜய் எந்த தடையும் ஒன்று பண்ணாது, தடையை மீறி நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் படம் காட்டலான்ட்டு புசியானதெல்லாம் குச்சியா இருந்தார். உனக்கும் பெப்ப உங்க அப்பனுக்கும் பெப்ப நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டிட்டு உன்னை எவன்டா சினிமா கோட் ஆக்ட் படி சென்சார் ஆன பிறகு டேட்டு கொடுக்கணும், நீ ஒரு டேட்டை கொடுத்துட்டு எங்களை ப்ரெஷர் பண்றியா, ஓரமா போய் விளையாடுறான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓரமா விளையாடு அங்கிள் தானே விஜய் எடப்பாடி அவர் சொல்றாரு, உண்மைதானே? எந்த அடிப்படையாவது உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் முதல்ல புரியுதா? 30% இலவச திட்டங்களை பத்தி எதுவும் சொல்லல. நாங்க வந்து என்ன பண்ண போறோம்ன்ற செயல் திட்டமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் பிளஸ் பொதுத்துறை 5 லட்சம் கோடி சொல்லி 15 கோடி கடன்ல இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த 15 லட்சம் கோடி எப்படி அடைச்சி மக்களுக்கு நலத்திட்ட பணி சொல்றதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல, தில் இல்ல, அறிவு இல்ல உனக்கு. நீ வந்து நாங்க 30% வாக்கு வச்சிருக்கோம். எங்க வாக்கு வச்சிருக்க? நாக்கு தான் வலிக்கணும். 30% எங்க நண்பா நண்பீஸ் பசங்களாம் வீட்டுல போய் அம்மா அக்காவுக்கு ப்ரெஷர் பண்ணணும். என்ன பண்ணணும்? தாவேக்காக ஓட்டு போடணும், ப்ரெஷர் பண்ணணும். இதான் வேலையா பசங்களுக்கு? அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்களே, எப்படிங்க பண்ணுவாங்க? நல்லா கேளுங்க. நான் முன்னாடி சொன்னதை நினைவுட்டு வரும்ரா. பயனாளிகள்ங்க, தயவு செய்து புரிஞ்சுங்க.
இங்க இருக்கக்கூடிய பாஜக ஓட்டளிக்கிறீங்களா, பாஜக பயனாளிகள். திமுக ஓட்டு செலுத்துறவன் திமுக பயனாளிகள், அதிமுக ஓட்டு செய்யறவன் அதிமுக பயனாளிகள். இன்னைக்கு எதுக்கு கிறுக்குத்தனமா வேலை வெட்டி இல்லாம மாண்புமிகு முதலமைச்சர் 5000 ரூபாய் போட்டாரு, நம்மோட துட்டு போட்டு நமக்கு போட்டு முரசொலி அறக்கட்டளை போட்ட மாதிரி உங்களுக்கு நான் அட்வான்ஸா கொடுத்துட்டேன், திமுக அறக்கட்டளை எடுத்து குத்து அட்வான்ஸா கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த பயனாளிகள் என்ன நினைப்பான், அடுத்த முறை நாம இவருக்கு ஓட்டு போட்டா இது கண்டினியூவா கிடைக்கான்னு ஒரு கட்டமைப்பு ஏற்படுறாங்க. விஜயால பயனாளி அடைந்த அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை சொல்லுங்க, விஜயால் பயனாளி அடைந்த அவர்கிட்ட வேலை செஞ்ச மேனேஜர், தோட்டக்காரன், சமயக்காரன், அயன் பண்றவன் எவனா ஒருத்தனை சொல்லுங்க. விஜயால் பயனடைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிற சொல்ற ஒரு ப்ரொடியூசரை சொல்லுங்க. சினிமா உலகத்துல விஜயால் பயனடைஞ்சு நடிகர் கடன் நாங்க அடைச்சோன்னு ஒருத்தரை சொல்லுங்க. ஒருத்தருமே இல்லைங்க. ஏன்னா இல்ல, எனக்கு தெரியும், நான் அவர் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஒருத்தருமே இல்ல. அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட உங்களால கொடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்தான். அவர்களுக்கு என்னன்னா, என்ன பார்க்க வரல வர முடியல, சாகு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய முன்னேற்றத்திற்கு யார் தடை இருந்தாலும் ஏறி மிதித்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார். அதனாலதான் விஜயோட ஆரம்ப கட்டத்துல பழம் எவனா விஜய் கூட இருக்கானா, அவருக்காக போஸ்டர் ஓட்டவன் மேல உட்காந்துருக்கானா, அவருக்காக போட்டி தூக்கிட்டு போய் ஒரு தியேட்டர்லயும் ரிலீஸுக்கு போய் நின்னானே, அவருக்காக தோரணம் கட்டானே, அவருக்காக தன் குடும்பத்தை ரசிகர் மன்ற தலைவரா இருந்தானே, அவன் ஆதரவு போஸ்ட்ல இருக்கானா, புசியானந்த் போஸ்ட்ல இருக்கிறானா, யாரு நம்ம ஜானாரகசாமி போஸ்ட்ல இருக்கானா, நிர்மல்குமார் போஸ்ட்ல இருக்கிறானா. இன்னைக்கு அவர் 5 பேர் சொல்றத பேச்சு கேட்கிறாரு. 5 பேர் மாற்று கட்சியில் வந்த பல்டி குமார்ஸ். எவனா அடிப்படையா விஜயோட ரசிகரா? புசியானந்த் காங்கிரஸ்ல வந்து பல்டி குமாரா? நிர்மல்குமார் எங்க கட்சியில் இருந்தார், பாஜக வந்து ஏடிஎம்கே போய் இங்க போன பல்டி குமாரா? அதை வச்சுனா உலகமே உலக சுற்று வாலி பண்ணவர். திமுக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகலும், விடுதலை சிறுத்தைகள் வந்து விடுதலை ஒர்க் அவுட் ஆகல, இங்க வந்து அடுத்த பல்டி குமார். ஜானாரகேசாமி அன்புமணிக்காவும் ஆந்திராவிலும் பல இதுல ஒர்க் பண்ணிட்டு வந்து அடுத்த பல்டி குமார். லைலா மணி எதுல இருந்தான், முதல்ல வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தான், துரத்தி விட்டாங்க. திமுக ஒர்க் பண்ணா, வேலைக்கு ஆகல, இங்க வந்துட்டான். இவர்கள் எல்லாம் உங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்காக போஸ்ட் ஓட்டினவங்களா, உங்களுக்காக கொடி கட்டினவங்களா, உங்களுக்காக தோரணம் கட்டினவங்களா? என்ன கதை சொல்றீங்க? மத்தவுடைய மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க இரவு வாங்கி கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடிச்சு கட்சின்னு சொல்றது உங்களுடைய விசலட்சி, அவங்களுக்கு கை தட்டலாம். அறிவார்ந்த சிந்தனையோடவர் கேள்வி கேட்போம். விஜய் அவர்கள் திரிஷா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும்ன்றது பொய்யான ஒரு விஷயம் சொன்னா நானே சொல்றேங்க. அது உண்மையா இல்லையா? அது உண்மைதானே? திரிஷா வீட்டுடைய நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு அவர் போனது உண்மையா இல்லையா? என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட இதை பத்தி அவர் பேச மாட்டாரு, இருந்தாலும் பேசிட்டாரு, அவர் பேசுனதை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு அவரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. எங்க தலைவர் பேசுறதுல தவறு இருக்குன்னா தவறு இல்லைன்னு நான் விமர்சனம் பண்ண வரல. ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு பாங்கு இருக்கும் அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. நான் சொல்றது என்னன்னா, செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, நயினார் அப்படி பேச மாட்டாரு, அவர் ஒரு மன்னிப்பு கேட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்க? அவர் பொய் சொன்னாருதாங்க மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்கறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கறதா அப்போ இப்போ நான் சொல்றது காணொலியே இல்லைன்னு சொல்லுங்க. விஜய் பொதுவெளியில் நான் திரிஷா வீட்டில் நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு நான் போகல, நான் 41 பேர் கரூர்ல செத்துறதுக்கும் நான் போகல, இங்கேயும் போகல, கீர்த்தியோடைய கல்யாணத்துக்கு நான் போகல, கீர்த்தியோட சேர்ந்து நான் பொங்கல் கிண்டி கொண்டாடல, ஜெகன்மோகன் ரெட்டியோட அண்ணன் பண்ண கல்யாணத்துக்கு மட்டும் நான் போவேன், ஆனா கரூருக்கு போக மாட்டேன். இது என்ன ஒரு கூத்து? அங்க இருக்கக்கூடிய விசிலர்ஸா குஞ்சுகள் இது கேள்வி கேட்கணுங்க. உன்னால 41 பேர் செத்து கிடக்குறாண்டா, என்னன்னு இலை வீட்டுல கேள்வி கேள்றா. ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அண்ணன் படம் கல்யாணத்துக்கு போய் நின்று கை கொடுக்குற மானம் கட்டவனே, எல்லா கேள்வி கேட்பாங்க இல்லையா? சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு ஆள் எனக்கு அவ்வளவு கோபம் வருதுங்க. நீ கோட்டு சூட்டை போட்டு நம்ம மேல்மட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போவ, உனக்காக உயிரை இருந்தவனை எட்டி பார்க்கணும்னு சொன்னா என்ன மாதிரி போக்கு? 41 மட்டும் 20 லட்சம் குத்தி ஆதரவச்சுனா பணம், அது விஜயோட பணம் இல்ல. அதெல்லாம் மூடிட்டு நான் கண்ணீர் விட்டேன், கீழே கதறினேன். எதுக்கு நீ கண்ணீர் விட்ட, ஏன் கதறின? கூட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா 41 உயிரை காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு நீ சீக்கிரம் போனா 41 பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் 50 பேர் பலி கொண்ட அந்த சவத்தின் மேலதான் தாவே கட்சியை நடத்துறாங்க. அந்த 50 பேருக்கு நீ எதுனா ஒரு மேடையில மரியாதை செலுத்திருக்கா? மானம் கட்டவனே, அந்த 50 பேர் போட்டோ வச்சு நீ மரியாதை செலுத்திருக்கியா? எதுவுமே கிடையாதுங்க. இன்றும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஒரு தப்பான ஒரு தலைவரையும் அடிப்படை அரசியல் அறிவு இல்லாதவரையும் உங்களை பலி கொடுத்து உங்கள் பலியின் மீது ஆட்சி பிடிக்கிற ஒரு தவறான ஆட்டு நோக்கி நகருங்கள். தயவு செய்து திருந்தி கொள்ளுங்கள். அவ்வளவுதான் என்னுடைய பாக்கு.